வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஓடிட்டு இருப்போம். ஆனா அந்த இலக்கை அடையறதுக்காக ஒரு பெரிய தியாகத்தை செய்யணும்னு வரும்போது நம்ம மனசு அப்படியே உடைஞ்சிரும். வேண்டாண்டா சாமி, இந்த சக்சஸே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிப்போம். அர்ஜுனனுக்கும் அதுதான் ஆச்சு. உலகத்துக்கே ராஜா ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தன் எனக்கு ராஜ்யம் வேணாம், சுகம் வேணாம், வெற்றியே வேணாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம இந்த 32, 33வது ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் தன்னோட வாழ்க்கையின் அர்த்தத்தை இழந்து எப்படி ஒரு துறவியை போல பேச ஆரம்பிக்கிறாருன்னு பாப்போம். தன்னோட உடம்பு நடுங்குது, மனசு சுழலுதுன்னு சொன்ன அர்ஜுனன் இப்போ கிருஷ்ணரை பார்த்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நசராஜ்யம் சுகானிஷ கிம் நோ ராஜேன கோவிந்த கிம்போ கிர்ஜீவிதேனவா. கிருஷ்ணா, எனக்கு எந்த வெற்றியும் தேவையில்லை. நான் இந்த ராஜ்யத்தையும் இந்த உலக இன்பங்களையும் நான் ஆசைப்படல. கிம்னோ ராஜேன கோவிந்தா. கோவிந்தா, இந்த ராஜ்யம் எனக்கு எதுக்கு? இந்த உலக இன்பங்கள் எனக்கு எதுக்கு? இந்த வாழ்க்கை தான் எனக்கு எதுக்கு? இங்க அர்ஜுனர் கிருஷ்ணரை கோவிந்தான்னு கூப்பிடுறாரு. கோனா பசுமாடு, பசுக்களை காப்பாத்துறவர் நீங்க. அப்படின்னா ஒரு ஜீவனை கூட கொல்லாத கோவிந்தா, நீங்க எப்படி என்ன சொந்தக்காரவங்களை கொல்ல சொல்வீங்க அப்படின்னு ஒரு மறைமுகமான கேள்விய அர்ஜுனர் கேக்குறாரு. அர்ஜுனனுக்கு இந்த ராஜ்யம் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் சொல்றாரு. அத 33வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஏக்ஷாமர்த்தே காங்ஷிதம் நோ ராஜ்யம் போகா சுகானிச தயிமேவ ஸ்திதா யுத்தே பிராணான் த்யக்த்வா தனானி ச. நம்ம யாருக்காக இந்த ராஜ்யத்தை, இன்பங்களை, ஏன் இந்த வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாரும் இங்க சண்டை போட வந்து நிக்கிறாங்க. என் அப்பாவை போல, தாத்தாவை போல, என் நண்பர்களை போல, என் மாமனாரை போல இவங்க எல்லாரையும் நான் கொன்னுட்டு வெறும் ராஜ்யத்தோட நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? அர்ஜுனன் இங்க ஒரு மென்டல் மேத் போடுறாரு, மனக்கணக்கு. எனக்கு கிடைக்க போற இந்த ராஜ்யத்துல என் கூட இருந்து சந்தோஷப்பட என் உறவினர்கள் இல்லைன்னா அந்த ராஜ்யம் எனக்கு ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு சாதாரண மனுஷனோட உணர்வு தான். அர்ஜுனன் இங்க பக்தி மனசுல இருந்து பேசாம பாசம் கலந்த மனசுல இருந்து பேசுறாரு. என்னோட குடும்பங்கிற மாயையில அவர் முழுசா மாட்டிக்கிட்டாரு. அர்ஜுனன் இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு துறவி சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த உலக இன்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா, இங்க அவர் தியாகம் பண்ணல, கடமைய தட்டி கழிக்க முயற்சி பண்றாரு. நம்ம வாழ்க்கையிலயும் சில நேரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மையான தியாகமா இல்ல அந்த வேலையை செய்ய பயந்து நம்ம சொல்ற தாக்கான்னு பாக்கணும். அர்ஜுனனுக்கு இப்போ அந்த பிரித்தறிகிற ஞானம் இல்ல. கிருஷ்ணர் இந்த எல்லா வாதங்களையும் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. அர்ஜுனன் ஏன் இப்படி பேசுறாரு, அவர் மனசுல என்ன ஓடுது அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு நல்ல குரு எப்படி சீடனோட எல்லா கேள்வியும் குழப்பங்களையும் பொறுமையா கேட்பாரோ அதே மாதிரி கிருஷ்ணரும் அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த எல்லா வாதங்களுக்கும் கிருஷ்ணர்கிட்ட ஒரு சரியான பதில் இருக்கு. அர்ஜுனனோட குழப்பம் இன்னும் ஓயல. யார நான் கொல்லக்கூடாதுன்னு அர்ஜுனன் வரிசையா ஒரு பெரிய பட்டியலையே போட போறாரு. அப்படி யார் யாரெல்லாம் கொல்றதுனால என்னென்ன பாவங்கள் வரும்னு அர்ஜுனன் ஒரு பெரிய தர்ம நியாயத்தை இப்ப பேச போறாரு. அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பார்ப்போம்.